நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். 2/12/2016 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி. சித்த யோகம். ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தினியம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளி அப்பால் தங்கப் பல்லக்கில் பவனி. திருவிடை மருதூர் ஸ்ரீ பிரஹத் குஜாம்பிகை புறப்பாடு. சிறப்புலி நாயனார் குரு பூஜை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் திருவாதிரை.
திருமூலருடைய திருமந்திரம் ஒரு ஞான பொக்கிஷம், 10ஆம் திருமுறை. அதிலே 4ஆம் தந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். பைரவி மந்திரம் என்ற அந்த தலைப்பு முடிந்து இப்பொழுது 7வது தலைப்பு பூரண சக்தி என்ற தலைப்புக்கு வந்துவிட்டோம். இந்த பூரண சக்தியிலே 30 பாடல்கள், திருமந்திர பாடல்கள் உள்ளன. இது சிந்திய ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு. சிவன், சக்தி இந்த 2 பேர் தான் நமக்கு பெற்றோர்னு சொன்னாங்க. இப்போ இந்த பிறவியில் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நமக்கு கிடையாது. ஆழ்ந்த கருத்து. இந்த பிறவியில் நமக்கு பெற்றோர்கள் இருப்பாங்க, அப்பா அம்மா. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியேன்னு இறைவனைத்தான் அம்மையும் அப்பனமாக பாடினார்கள். ஆனால் திருமூலர் சொல்கிறார், நம்முடைய உயிருக்கு அப்பாவும் அம்மாவுமாக இருக்கக்கூடியவர் அம்பிகையும் சிவனும். உடலுக்குத்தான் பெற்றோராக இருக்கக்கூடியவர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவும் அம்மாவும், இந்த உடலுக்கு, சரீரத்துக்கு. ஆனால் உயிருக்கு சிவனும் சக்தியும் தான் நிரந்தரமான பெற்றோர். அவர்களை வழிபடுங்கள். 1132வது திருமந்திர பாடல். தானே எழுந்த தத்துவநாயகி வானோர் எழுந்து மதியை விளக்கினல், தேனேர் எழுகின்ற தீபத்து ஒளியுடன் மானே நடம் உடை மன்று அரீரே. தானே எழுந்த தத்துவ நாயகி. அதாவது நாமெல்லாம் அப்பா அம்மாவினுடைய ஒரு சேர்க்கையிலான் பிறந்தோம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், வினையினால் பிறந்தோம்னு சொன்னார். ஏன்னா நம்ம கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய பாக்கி இருக்குது. அதனால் அனுபவித்து தீர்த்து விட்டு போகிறோம். எப்படி அரியர்ஸ் எழுதினாதான் டிகிரி கிடைக்குமோ, எவ்வளோ பேப்பர் மீதி அரியர்ஸ் வச்சுருக்கோமோ அவ்வளோ அரியர்ஸும் எழுதினாதான் டிகிரி வாங்க முடியும். அதுபோல் நம்முடைய வினைகளை எல்லாம் அனுபவித்து தீர்த்தால்தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு உயர முடியும். ஆனால் இறைவன் யாராலும் வரவிக்கப்பெற்றவன் அல்ல, தானே எழுந்தவன். அதற்குத்தான் சமஸ்கிருதத்தில் சுயம்பு என்று சொல்லுவார்கள். தானே எழுதல்னு அர்த்தம் சுயம்பு. பல ஊர்களில் சிவலிங்கம் சிற்பியால் செதுக்கியதில்லை, சுயம்பு லிங்கம் என்று சொல்வார்கள். அப்படின்னா தானே எழுந்தது. அம்பிகையும் தானே எழுகின்ற ஆற்றல் உள்ளவள். சிவன் மட்டுமல்ல, அம்பிகைக்கும் தானே எழுகின்ற ஒரு ஆற்றல் உண்டு. சிவனுடைய உதவி இல்லாமலே, சிவன் வேறு சக்தி வேறுன்னு பிரித்து பேசக்கூடாது. அதுதான் திருமூலருடைய வாக்கு. சிவத்துக்குள்ளே சக்தியும் சக்திக்குள்ளே சிவமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கமாக இருக்கிறது. இன்னும் கூட அருமையாக உதாரணம் சொல்லுவார், பூவும் நறுமணமும் போல அப்படிம்பார். பூவிலேருந்து அந்த வாசத்தை பிரித்து காட்டுப்பா எனக்கும்பார். இப்போ ரோஜா பூ இருக்கிறது, மல்லிகைப்பூ, ஜாதி மல்லிகை இருக்கிறது. அதிலிருந்து அந்த வாசத்தை பிரித்து எடுக்க முடியுமா? முடியாது. அதுபோல சிவத்தில் இருந்து சக்தியை பிரிக்க முடியாது. அது தானே எழுந்த தத்துவ நாயகி. தானே எழுந்தாள். வானோர் எழுந்து மதியை விளக்கினாள். அப்படிப்பட்ட ஒளி வடிவாக இருக்கின்றாள் அம்பிகை. திருமூலர் தொடர்ந்து பல உதாரணங்கள் சொல்லுவார். விளக்கை வைத்து உதாரணம் சொல்லார். விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் திருமூலர் சொல்வார். இங்கே தீபம் என்று சொல்லுகிறார். விளக்குனாலும் தீபம்னாலும் ஒன்று தான். நாம் தீபத்தை ஏற்றி வைத்துத்தான் அம்பிகையும் சிவனையும் வணங்குகின்றோம். தீப ஒளி. அந்த தீப ஒளியிலே 2 தன்மைகள் உண்டு. வெளிச்சம் உண்டு, சூடு உண்டு. அந்த தீபத்திலே உள்ள வெளிச்சம்தான் சிவன். அந்த தீபத்திலே உள்ள சூடு கிட்ட போனாலே கை சுட்டு விடுகிறது. அந்த சூடு என்பதுதான் சக்தி. எனவே வெளிச்சத்தையோ சூட்டையும் எவ்வாறு பிரிக்க முடியாதோ தீபத்திலிருந்து, அதுபோல் சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. அந்த அம்பிகை எங்கே இருக்கிறார்னா தீபத்திலே இருக்கிறார். தீபலட்சுமின்னு சொல்வார்கள். ஏன்னா மாலை நேரத்திலையும் காலை நேரத்திலையும் தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம ஆலயத்திலும் வீட்டிலும் சக்தியை வணங்க வேண்டும். தீபத்து ஒளியுடன், அந்த தீபத்தினுடைய ஒளியாக இருக்கின்றால் பராசக்தி. அந்த பராசக்தியை நாம் வணங்க வேண்டும். அவள் சுயம்புவாக இருக்கின்றாள். அந்த சுயம்புவாக இருக்கிறதுனால் சிவனோடு சேர்ந்து ஐக்கியமாகி இருக்கின்றால். அந்த சுயம்புவாக இருக்கிறதான் சாக்த தத்துவத்தினுடைய அடிப்படை. இதுதான் சாக்தம், சிந்தி ஆகமம். இந்த ஆகமம் முழுக்க அம்பாளுடைய தன்மையை பற்றி இந்த 4ஆம் தந்திரம் பேசிக்கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட சக்தி பூரண சக்தின்னார். இந்த தலைப்பே பூரண சக்தின்னா
சொச்சம் வச்சம்லாம் கிடையாது. பரிபூரணம்னு பேர். பரிபூரணம்னா முழுமையாக ஆற்றலையும் அன்பையும் அருளையும் கொண்டவள் அம்பிகை. அப்படிப்பட்ட அம்பிகையை சரணடைந்தால், பாரதி அம்பிகை தாசனே தம் பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். அதனால் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பாரதி நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். ஏன்னா பாரதிக்கு அம்பிகை மேலே ரொம்ப ஈடுபாடு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அப்படிப்பட்ட பூரண சக்தியை, திருமலர் சொல்லுகின்ற அம்பிகையை நாமும் வணங்கி வழிபட்டு அருள் பெறுவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த நாக்கிற்கு உரியதான வேலைகள் என்பது உண்டு. அது என்ன? பெருமானுடைய திவ்ய நாமங்களை சொல்லுதல், பெருமானுடைய திவ்ய தேசங்களை சொல்லுதல், ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லுதல். இதுதான் இந்த நாவிற்கு கூடியதான காரியம். நாவிற்கு கூடாததான காரியம் ஒன்று உண்டு. அவை என்ன என்று கேட்டால், மனிதர்களை துதித்தல், அடுத்ததாக பொய் பேசுதல், அதையும் தாண்டி பிறருக்கு துன்பத்தை கொடுப்பதான விஷயங்களை பேசுதல். இது நாவிற்கு கூடாததான காரியம். அதைத்தான் முன்பு நிலைகளில் நாம் அனுபவித்தோம். நாவகாரியம் சொல்லில்லாதவர். இப்படி துன்பத்தை தரக்கூடியவற்றை, நாவிற்கு கூடாதவற்றை செய்யாதவர்கள் இருப்பர். அவர்களெல்லாம் திருக்கோட்டியூரில் அழகாக இருக்கின்றனர், அவர்களெல்லாம் எம்பெருமானை தியானித்து கொண்டு இருக்கின்றனர் என்று பேசிய ஆழ்வார், அப்படிப்பட்டவர்கள் யாருடைய திருநாமத்தை வைக்க வேண்டும் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்கின்ற குறிப்பையும் விட்டு செல்கின்றார். யாருடைய நாமத்தை வைக்க வேண்டும் என்று கேட்டால், சர்வேஸ்வரனுடைய நாமத்தை தான் வைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆத்மா அந்த சர்வேஸ்வரன் ஒருவனுக்கே அடிமைப்பட்டது. அதனால் தலைவனுடைய திருப்பெயரை தாங்குவதுதானே இந்த தொண்டனுக்கு தன்மை, அதுதானே இயல்பு, அதுதானே இயற்கை. அதைத்தான் ஆழ்வார் காட்டுகின்றார். எப்படி காட்டுகின்றார்? மானிட சாதியில் தோன்றிற்று ஓர் மானிட சாதியை, மானிட சாதியின் பேரிட்டால் மறுமைக்கில்லை, வானுடை மாதவா கோவிந்தா என்றழைத்தக்கால், நானுடை நாரணன் தம் மன்னை நரகம் புகாள். இந்த குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள், எந்த குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள்? தம்மால் இறைவனுடைய பெயர்களை தாங்கிய குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள். அப்படிப்பட்ட அன்னைமார்கள் நரகத்திற்கு புக முடியாது, நரகத்திற்கு செல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள்தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆண்டவனுடைய பெயரை சூட்டிவிட்டார்கள் அல்லவா? அப்படி ஒவ்வொரு முறையும் தங்களுடைய குழந்தைகளை அழைக்கின்ற பொழுது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுகின்ற பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. சரி, இப்படி எடுத்து பாருங்கள். ஒருவேளை பொருளே தெரியாமல் பெயரை வைக்கின்றனர். அது இறைவனுடைய திருநாமம் என்கின்ற சிந்தனையே இல்லாமல் தம்முடைய மக்களை அழைக்கின்றனர். அந்த இடத்திலும் பயன் கிடைக்குமா? அவர்களுக்கும் நரகம் இல்லாமல் போகுமா என்று கேட்டால், நம்முடைய முன்னோர்கள் ஆச்சாரியர்கள் அழகான ஒரு உதாரணத்தை காண்பிக்கின்றனர். என்ன உதாரணம்? நெருப்பு இருக்கின்றது, குழந்தை இருக்கின்றது, ஒரு தீபத்தை ஏற்றி வைத்திருக்கின்றாள் அன்னை. அந்த அன்னை அந்த புறம் சென்று விட்டாள். இந்த குழந்தை தவழ்ந்து கொண்டே வந்து ஏதோ மினிமினி என்று இருக்கின்றதே என்று அந்த விளக்கை பார்த்து அதனை தொட்டால் என்ன என்று
நினைத்து கொள்கின்றது. உடனே தவழ்ந்து வந்து அந்த நெருப்பை தொட்டு பார்க்கின்றது. தொட்டு பார்த்த உடனே நெருப்பு நினைத்து கொள்ளுமா என்ன? அடடா, இந்த குழந்தைக்குத்தான் நாம் நெருப்பு என்பது தெரியாதே, அதனால் தெரியாத குழந்தையை நாம் சுடக்கூடாது என்று எண்ணி பார்க்குமா அந்த நெருப்பு? நிச்சயம் இருக்காது. தன்னை தொட்டவர்களை நிச்சயமாக அந்த நெருப்பு சுடும். அதுபோல இந்த அன்னைமார்கள், இந்த பெற்றோர்கள் தம்முடைய குழந்தைகளுக்கு எம்பெருமானுடைய திருப்பெயர்களை பொருள் தெரியாமல் சூட்டினாலும் சரி, இது இறைவனுடைய திருநாமம் என்கின்ற அந்த உணர்வு இல்லாமல் தம்முடைய பிள்ளைகளை அழைத்தாலும் சரி, அந்த திருநாமத்தை சொல்லுவதான பயனை அந்த திருநாமம் நிச்சயமாக கொடுத்துவிடும் என்று நம்முடைய முன்னோர்கள் அனுபவிக்கின்றனர். அதனால் ஆழ்வார் காண்பிக்கின்றார், இந்த மனித சாதியில் பிறந்து இந்த மனிதர்களுடைய பெயரை வைத்தால் மறுமையான இந்த உயிர் பிரிந்ததன் பிற்பாடு ஏற்படக்கூடிய அந்த நரக வேதனைக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. அந்த நரக வேதனையிலிருந்து தப்பு பிழைக்க மாதவனுடைய பெயர்களையோ கோவிந்தனுடைய பெயர்களையோ உங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டி மகிழுங்கள். அதனால் அந்த அன்னையானவள், அந்த தாயானவள் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவாள் என்று உத்தரவாதத்தையும் ஆழ்வார் கொடுக்கின்றார்.